ஒவ்வொரு காலையும் கண்ணாடி முன்னாடி நின்னு நாளை முதல் டயட்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? ஸ்கேல் காட்டுற நம்பர் உங்க கான்ஃபிடென்ஸையும் குறைக்குதா? ஆனா உண்மை என்னன்னா, உங்க பாடி உங்க எதிரி இல்ல. அது உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது, சரியான கவனத்துக்காக. உங்க பிளேட்ல பாதி காய்கறி வைங்க, கொஞ்சம் புரோட்டீன் சேருங்க, சாதம் குறைச்சா போதும். நீங்க உங்க உடம்ப பனிஷ் பண்ண வேண்டியதில்ல, பேலன்ஸ் பண்ணினா போதும். காலை சூரிய ஒளி முகத்துல விழும்போது ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிங்க. ஆழமா மூச்சு இழுங்க, மெதுவா வெளியே விடுங்க. அது ஃபேட் மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸையும் வெளியேற்றும். இரவு நேரம் பாடி ஓய்வெடுக்கணும். அதனால 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே டின்னர் முடிச்சிருங்க. லைட்டாக சாப்பிடுங்க, சின்ன நடை போங்க. உங்க பாடி உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாம நம்ம பாடிக்கு நாமே சுமை கூட்டுறோம். அந்த சுகர் தான் சைலண்ட் எனிமி. லேபிள் படிங்க, சாய்ஸ் மாற்றுங்க. அது ஸ்மால் ஸ்டெப் தான், ஆனா பெரிய மாற்றத்துக்கு தொடக்கம். ஜிம் இல்லாமலே, டைம் இல்லாமலே சேஞ்ச் ஆரம்பிக்கலாம். லிஃப்ட அவாய்ட் பண்ணிட்டு படிகள் ஏறுங்க. நடந்துட்டே ஃபோன் பேசுங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்மால் மூவ்மெண்ட்டும் ஒரு பிக் டிஃபரன்ஸ். வெயிட் லாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல, அது செல்ஃப் லவ். கிராஷ் டயட் வேண்டாம், பேஷன்ஸ் போதும். 30 நாளுக்கு பிறகு மிரர்ல நீங்க பார்ப்பது ஒரு ஸ்லிம்மர் பாடி இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கர் மனசு. இது போன்ற ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் தொடர்ந்து பார்க்க ஆர்என் ஃபியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.